ஸ்டார்ட். வணக்கம். நான் வாழைப்பூ வடை சுட போகிறேன். அது 1/2 கிலோ பருப்பு ஊற வச்சுக்கோங்க. ஒரு வாழைப்பூ ஒரு பூவை உரிச்சுக்கோங்க. ஒரு 10 காஞ்ச மிளகா, பூண்டு, பெருஞ்சீரகம், பெருங்காயெல்லாம் போட்டு ஊற வச்சு முதல்ல பருப்பு அரைச்சிக்கிறங்க. அரைச்சிக்கிட்டு அப்புறம் வாழைப்பூ 2 ஒரு ஓட்டு எடுத்துக்கிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வேணும்னா பச்சை மிளகா போடுங்க, இல்லைன்னா தேவை வேணாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு தட்டி போட ஆரம்பிங்க. காயவே காயட்டும். காயில்லை ஆஃப் பண்ண அப்புறம் போட்டுக்கலாம். காயட்டு நல்லா காயணும். காஞ்ச பிறகு இப்படி எடுத்து தண்ணியே காயலாம், இதை போடணும். எண்ணெய் காஞ்சிருச்சுமா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி உருட்டிக்கிட்டு லேசாக அப்படி தட்டி போட்டு எடுக்கணும். எடுத்துட்டா சாம்பார் சாதம், ரசம் சாதம், இந்த பசங்களுக்கு விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. வாழைப்பூ வடைனா சாப்பிட்டுக்கலாம். கோலா உருண்டை மாதிரி உருட்டி கூட நம்ம குழம்புல, புளிக்குழம்பு, காரக்குழம்புல போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்துருச்சு பாருங்கள், நல்லா பாருங்கள். இதுதான் வாழைப்பூ வடை. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், வடை நல்லா வெந்துருச்சு. சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க.